ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இருந்த ஆள் தான் பாண்டராஜ். பாண்டராஜ் சார் பற்றி சொல்லிட்டேன், சண்டே பற்றி தான் சொன்னேன். ஆனால் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம். அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசில் தங்காது. ஆனால் அது ஒரு 5-6 இடங்கள் எங்கேயாவது இளைப்பாறை இருப்போம், ஏதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம், எங்கேயாவது சாப்பிட்ருப்போம், எங்கேயும் சும்மா வெறும்னே இருந்திருக்கும். சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்க ரசிச்சிருப்போம், படங்கள் எடுத்திருப்போம். அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ். அந்த மெமரிஸ் வந்து திரும்ப திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோண வைக்கும். அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள். முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவருடைய எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும், சில சமயம் இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த இவரோட படத்தில் வரும், பசங்க படத்தில் வருவாங்க, யாராவது பையனை அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டுப்போம்ல, சின்ன ஒரு பையன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இருந்த ஆள் தான் பாண்டராஜ். அவங்க 2 பேரையும் அந்த நித்யா மேனனி, விஜய் சேதுபதி வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். சும்மா சொல்கிறேன், ஆனால் நிஜமாகவும் சொல்கிறேன். சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன். இது எப்படி சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் படன்னு இருக்கும். ஆனால் நின்று அதை ரசித்தோம். ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இன்னும் இந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு.